ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டார்க் சோல்ஸ் 3. நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இந்த கேம் விளாடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் லேப்டாப் எதுவும் இல்லை. இப்போ தான் புதுசாக ஒன்று வாங்கியிருக்கேன். வாங்க கேமுக்குள்ளே போகலாம். Yes, indeed. It is called Lothric, where the transitory lands of the Lords of Cinder converge. In venturing north, the pilgrims discover the truth of the old words. The fire fades, and the lords go without thrones. When the link of fire is threatened, the bell tolls, unearthing the old lords of Cinder from their graves. Aldrich, saint of the deep, Farron's undead legion, the Abyss Watchers. And the reclusive lord of the profaned capital, Yon the Giant. Only in truth, the lords will abandon their thrones. And the unkindled will rise. Nameless, accursed undead, unfit even to be cinder. And so it is that ash seeketh embers. ஓப்பனிங் சினிமேட்டிக்ஸ் பயங்கரமாக இருந்தது. ஏதோ ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி இருக்குது. பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்கானுங்க. பட் ஆனால் கதை ஒன்றும் பெருசாக ஐடியா இல்லை. நெருப்பானே போகுது, அது மட்டும்தான் தெரியுது. பார்த்திங்கன்னா கேரக்டர் க்ரியேஷன் விண்டோ வந்துட்டோம். பார்த்திங்கன்னா நிறைய கிளாஸ் கொடுத்துருக்காங்க. பெருசாக ஒன்றும் ஐடியா இல்லை. நான் நைட் சூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஃபுல் ஆர்மர் போட்டிருக்கான், டேங்கியாக இருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம ஃபஸ்ட் டைம் வர்றதுனால நிறைய வாட்டி சாகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பரியல் கிஃப்ட்டை பார்த்திங்கன்னா லைஃப் ரிங் சூஸ் பண்ணுறேன். ஏன்னா அது மேக்ஸிமம் ஹெச்பி எத்தனை போட்டிருக்கு. ஃபயர் ஜெம்மும் நல்லாயிருக்கு. பட் ஆனால் அது எப்படி யூஸ் பண்ணுவான்னு தெரில. பட் ஆனால் இது ஆக்சசரி ஐட்டம்னால டைரெக்டாக யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். என்ன சுடுகாடை கட்டுறானுங்க, என்ன பண்ணுறான்னு தெரில. என்னடா அது சுடுகாட்டிலேருந்து எந்திரிக்கிறான். ஏங்க நம்ம கேரக்டர் போனோங்க. நம்ம அந்த பெல் அடித்ததுலேருந்து எந்திரிச்சிருக்கோங்க. அந்த ஓப்பனிங் கிரெடிட் சீனில் ஃபயருக்கு எதாவது ப்ராப்ளம்னா பெல் அடிக்கும்னு சொல்கிறனால நம்ம அந்த ஃபயரை லிங்க் பண்ணும் போலங்க. கேமரா கண்ட்ரோல்னு போட்டிருக்கு. நான் கொடுத்தா எடுத்து குடிக்கிறான் தானே போட்டிருக்கு.
ஆர்பியா கீ எங்கே இருக்குன்னு தெரியல. ஓகே. ஓ கண்ட்ரோலர் செட்டிங்ஸ் போல. கீபோர்ட் கீஸ்லாம் என்னன்னு தெரில, பார்க்கலாம்ப்பா. இன்ஸ்ட்ரக்ஷன் ஆனால் ஃபுல்லாக கண்ட்ரோலர் கீ கொடுத்துருக்காங்க. ஒரு ஆர்பி ஆர்டி எல்லாம் இருக்கு. அட்டாக் மட்டும்ப்பா. லெஃப்ட்டு ரைட்டு ஸ்ட்ராங் அட்டாக்கு. மவுஸ் பட்டன் 4-3ன்றது வந்து கேமிங் மவுஸ் பட்டன்ஸு. ஓகே. இதெல்லாம் செட்டிங்ஸ். ஓப்பனு க்ளோஸு. மற்ற கேஸ்லாம் இங்கே இருக்க போல, வேணும்னா நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அட்டாக் இருந்தால் போதும். ஓகே. லெஃப்ட் கிளிக் பண்ணால் வெப்பன் லைட் அட்டாக் போல். இது ஸ்ட்ராங் அட்டாக்கு. இது கார்டு. இது வந்து பேரியா என்னன்னு தெரியல. ஓகே பேரி தான் நினைக்கிறேன். ஓகே டார்கெட் லாக் பண்ணிடுவோம். ஓகே என்ன ஒரே அடியில் செத்துட்டான். எங்கே இருக்கோன்னு தெரில. நார்மலாக கேமில் எங்கே ஏதோ ஒரு வில்லேஜு அது மாதிரி எதாவது இருக்கும், ஒரு டுட்டோரியல் இருக்கும். இவனுங்க பாட்டுக்கு எங்கேயோ தூக்கி காட்டுக்குள்ளார போட்டிருக்கான். காடு கூட இல்லை, சுடுகாடு. இங்கே எடுத்துருக்கான் எல்லாம். ஆனால் ஒரே அடியில் சுற்றுறானுங்க. ஆஷன் எஸ்டஸ் ப்ளஸ் என்னன்னு தெரில. ஓகே நார்மல் வந்து ஹெச்பி, இது வந்து எஃப்பி போல். இது ஏதோ சோல் ஆஃப் டெசர்ட் ஆப்ஷன் போட்டுருவோம், யூஸ் பண்ணுவோம். எங்க யூஸ் பண்ணால் அங்கே பாருங்கள் சைடில் பாயிண்ட்ஸ் ஏறிடுச்சு. எது கரன்சின்னு நினைக்கிறேன். ஓ பேக் ஸ்டாப்லாம் இருக்கு, அசாசின்ஸ் கிரீடில் இருக்க மாதிரி. பிஹைண்ட் த எனிமியில் போய் அடித்தா கிரிட்டிக்கல் ஹிட்டு. பேரி. ஓகே ஓகே பேரி தான் அது. ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ லாக் இது டப்பா செத்துலாம். பாவி நவுன் தான் எப்படி அடிச்சிட்டான். ஓ டபுள் ஹேண்ட் பண்ணலாம் போல் வெப்பனை. டபுள் ஹேண்ட் யூஸ் பண்ணால் வெப்பன் ஸ்கில் யூஸ் பண்ணலாம். ஓகே டபுள் ஹேண்ட் பட்டன் என்ன தெரில. இப்போ நம்ம புதுசாக இருக்கிறதுனால கீஸ் வந்து ரொம்ப குழப்பமாக இருக்கு. நம்ம வந்து போக போக கரெக்டாயிரும். இதுதான் அட்டாக் பேட்டர்ன் லைட்டாக மாறிடுச்சு. டேமேஜ் எக்ஸ்ட்ரா விழுதுங்க. இப்போ சிங்கிள் ஹேண்டாக அடிக்கும் போது 70s வந்து இப்போ வந்து 84 விழுது. ஓகே டர்ன் பேக்கா பின்னாடி தெரியும் பார்த்தா ஒன்றும் இல்லை. எதுக்கு டர்ன் பேக்கு? பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்கானுங்க. இங்கே பாருங்களேன், ஏதோ ஒரு பில்டிங் பின்னாடி இருக்கும், என்னன்னு தெரில. பட் ஆனால் அங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து சர்ச்சில் புதைச்சி நேம் போர்டு வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி வச்சுருக்கானு. ஏங்க ஏதோ ஒரு மிருக்குங்க, ஏதோ டைனோசருங்க, தவக்கல மாதிரியான தாவுது. நம்ம அட்டாக் பண்ணி டாஷ் பண்ணி ஆடுவோம். இன்னும் ரோலிங் அட்டாக்லாம் போகிறோம். அடா பாவி, இன்னும் ஒரு அடியிலே பாதி எழுத்து குறைச்சிட்டான்.
ஓகே. ஓ, ரொம்ப நேரம் அடித்தா ஒரு மாதிரி ஸ்டான்ஸ் பிரேக் ஆயிடுறான். ரொம்ப தள்ளி நின்னே ஆடுவோம், ரொம்ப அக்ரெசிவ் அடிக்கணும். ரோலிங் அட்டாக். இது ஜம்ப் அட்டாக்லாம் இருக்கும் போல, ஆனால் ஜம்ப்பும் ஸ்ப்ரிண்ட்டும் ஒரே பட்டன் விட்டுருக்கான். எவ்வளோதான் முடிக்க போகிறோம். டைட்டனேட் ஸ்கேல். பரவாயில்ல, நம்ம ஃபஸ்ட் ட்ரைலரை முடிச்சிருக்கோம். இந்த பாயிண்ட்ஸ் தான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. reinforce the transposed weapon 2+4. இந்த பக்கம் இது பெருசாக வழி இல்லைங்க, திருப்பி வந்த வழியில் தான் போகணுன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் ஒரு வழி இருந்ததில்ல, அந்த வழியில் தான் போகணுன்னு நினைக்கிறேன். யூஸ் ஐட்டம். ஏன் அதான் நம்ம ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணல, அதான் யூஸ் ஐட்டம் போல். ஆனால் இந்த கேம் வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. பாண்ட் ஃபயரு இது டிஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவோம். ரெஸ்டட் பாண்ட் ஃபயர் ரிஸ்டோரேஜ். ஓகே, நம்ம ஹெல்த்து குறைஞ்சிச்சுன்னா போனால் இங்கே வந்து ரிஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம அந்த அட்டாக் வந்து நம்ம கரெக்டாக அந்த பாஸ் ஃபைட்டில் யூஸ் பண்ணோம். ஸ்ப்ரிண்ட் பண்ணி திருப்பி ஸ்பேஸ் அழுத்துனா நம்ம ஜம்ப் பண்ணலாம். ஓகே, ட்ரை பண்ணுவோம். வந்துட்டான் கரெக்டாக. டைட்டனட் ஸ்கேல். இது டைட்டனட் ஸ்டார்டு பிளஞ்சர் அட்டாக். மேலே இருந்து நம்ம கரெக்டாக வந்து கிட்ட வந்து அதுதான். ஓகே, பாரு டேமேஜை பாருங்கள், 200+ சொல்லுது. நார்மல் அட்டாக்கே 84 தான் அவ்வளோ. 84, அது வந்து ஆனால் 200+. ஓகே, அந்த கிரிட்டிக்கல் ஸ்ட்ரைக்கும் பிளஞ்ச் அட்டாக்கும் அதிகமாக விழுவுது. ஓகே, இங்கே ஒரு வழி இருக்குது. ஒதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கானுங்க, எதுவும் பாஸ் ஃபைட்டு வரலன்னா. ஓகே, கிலோ வந்துடும். ஃபயர் பாம். இங்கே ஒருத்தர் இருக்கான். எல்லாம் ஈஸியாக தான் இருக்கானுங்க. ஏன் இது வெப்பன் ஸ்கில்லு யூஸ் பண்ணுறான்? ஓகே, அது வெப்பன் ஸ்கில் வந்து எஃப் யூஸ் பண்ணும் போல், ஆனால் டேமேஜ் பயங்கரமாக விழுவுது. ஃபயர் பாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரில. பாஸ் ஃபைட்டுன்னு நினைக்கிறேன். களி பயங்கரம் இருக்கு. என்ன இடம்னு தெரில. நான் பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்கானுங்க கேமை. எங்கேயோ ஒரு மலை பக்கத்தில் இருக்கான், பின்னாடி என்ன ஒரு பில்டிங் இருக்கு, சிட்டின்னு நினைக்கிறேன். ரொம்ப பெருசாக இருக்கு. அடிப்பான். இல்லை, ரிமூவ் ஸ்வாடு.
எதுக்கும் கதவை திறந்த முடியுமான்னு பார்ப்போம். கதவை திறக்க முடியல. எனக்கு தெரிஞ்சு இவனை அடிச்சாதான் திறக்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, எடுப்போம். இப்போ எடுத்துட்டான். ஓகே, பாஸ் ஆயிட்டு. அதுவும் பாஸ் தான். இதுதான் பெரிய பாஸ்ன்னு நினைக்கிறேன். டாஷ் பண்ணி ஒவ்வொரு மட்டையோட அடிப்போம். ஸ்கில்லு யூஸ் பண்ணணும்னு பார்க்குறேன். கொஞ்சம் இன்னும் டைம் ஆகுது. அது மட்டும் அடிச்சிருவான்னு நினைக்கிறேன். 2-3 அடி தான் வாங்க முடியாது. அதுங்காட்டியும் பாதி எடுத்து முக்காசி எடுத்துக்கிட்டு துவச்சிடறான். என்ன பேட்டர்னில் அடிக்கிறானே தெரில. ஸ்டெத்துக்கு அடிக்கணும். ஹீல்டு யூஸ் பண்ணணும். அவன் வெப்பன் எவ்வளோ ரேஞ்ச் இருக்கு பாருங்க. எங்கேருந்து எங்கேயோ அடிக்கிறான். முக்காசி குறைக்க போகிறான். செகண்ட் ஃபார்மா அடிப்பான். டக்கு டக்குன்னு அடிச்சிடும். அவ்வளோதான் சாவடிச்சிடாதுறாங்க. ஒன்றுமே தெரில. ஸ்க்ரீனு முக்காசி இவனே மறைக்கிறான். ஹெல்த்து புள்ளாயிருச்சு. ஏதோ ஒரு பாம்பு வச்சு அடிக்கிறாங்க. அவ்வளோதான் முடிஞ்சுதுடா. செத்தாங்க. எஸ், காயில்டு ஸ்வாட். எம்பர் ரெஜிஸ்டர் ஃபுல் ஹெல்த் ஏறிடுச்சு. காயில்டு ஸ்வாட். ஓகே, இது வந்து ஸ்ரைன் பான்ஃபயரில் போய் வைக்க சொல்கிறானுங்க. வச்சா பான்ஃபயர் ஆக்டிவேட் ஆகிடும்னு சொல்கிறானுங்க. ஓகே கீழே பார்த்தீங்கன்னா ஷோ ஐட்டம் இன்ஃபோ இருந்தது. அதில் பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கான். ட்ரைன் பான்ஃபயரில் வைக்கணும். யூஸ் பண்ண முடியாது வெப்பனா. பான்ஃபயரில் வச்சா பான்ஃபயர் வந்து பவர் ரிஸ்டோர் ஆகிடும். எல்லாத்துக்கும் இருக்கும் போல். இது யூஸ் பண்ணி +3 வெப்பன் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இது வந்து வேற வெப்பனுக்கு போல சோல் டிரான்ஸ்போஷன் போட்டிருக்கான். எல்லாத்துக்கும் இருக்கும் டிஸ்கிரிப்ஷன் போல. இது பாம் வந்து ஃபயர் டேமேஜ் பண்ணுவான். பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் அகேன்ஸ்ட் கிரீச்சர் ஆஃப் ஃப்ளஷ்ன்னு போட்டிருக்கு. அப்படின்னா ஆர்மர் இல்லாமல் யானது ஓப்பனாக கொண்டு அடித்தா டேமேஜ் அதிகமாகும். டார்க் சைன் யூஸ் பண்ணால் இது ரிட்டர்ன் போயிடலாம் போல். ஆனால் சோல்ஸ்லாம் கீழே வந்துடும். பான்ஃபயர் லைட் பண்ணுவோம். ரெஸ்ட். ஃபயர் எஃபெக்ட் மாதிரி இருக்கு. திடீர்னு எப்படி ஃபயர் எஃபெக்ட் என்னன்னு தெரில. இதுக்கு முன்னாடி இல்லைங்க. அந்த பாஸ் ஃபைட் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு அந்த ஃபயர் எஃபெக்ட் இருக்கு. இங்கே ஒரு சோல் இருக்கு. சோல் இல்லை, வெப்பன். இது ப்ரோக்கன் ஸ்பிரிட் ரோடு. ஓகே, இது டேமேஜ் ஆனால் கம்மியாக இருக்கு. 110 இருக்கு. அது 70 தான் இருக்கு. அந்த பில்டிங்க்கு போகணும். எப்படி போகிறதுன்னு தெரில. இங்கே 2 பேர் இருக்காங்க.
இப்போதைக்கெல்லாம் ஈஸியாக இருக்கானுங்க. இப்போதைக்கு நான் சாவில் ஒரு வாட்டி கூட. ஏங்க அந்த பணத்தை தள்ள முடியுதுங்க, அங்கே பாருங்களேன். ஜாலியாக இருக்கு. இதான் ஃபஸ்ட்டு மெயின் ஏரியா போல். பெயர்லிங்க் ஸ்ட்ரெயின். 5 த்ரோன் இருக்கு. இங்கே ஒருத்தர் இருக்கான். Another one roused from the sleep of death. Well, you're not alone. We unkindled are worthless. Can't even die right. Gives me conniptions. And they'd have us seek the lords of Cinder and return them to their moulding thrones. But we are talking true legends with the metal to link the fire. We're not fit to lick their boots. பேசிக்கலாக என்ன சொல்கிறான்னா, நீயும் செத்து எந்திரிச்சுன்ட்டியா, நீ மட்டும் தனியாக இல்லை, நம்மளாம் அன்கிண்டில்டு, நம்மளாம் வந்து ஒரு வேஸ்ட்டு. ஆனால் நம்மளை போய் இந்த லார்ட்ஸ் ஆஃப் சிண்டரை வந்து தேட சொல்கிறாங்க. தேடி அவனில் வந்து இந்த த்ரோனில் உட்கார வைக்கணும்னு சொல்கிறானுங்க. ஆனால் நம்ம பேசுகிறது வந்து லார்ட்ஸ் ஆஃப் சிண்டர் அவனுங்க எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? நம்மளாம் அவனுங்க ஒரு கால் நக்கிறது கூட லாய்க்கலன்னு சொல்கிறான். Welcome to the bonfire, unkindled one. I am a firekeeper. I tend to the flame and tend to thee. The lords have left their thrones and must be delivered to them. To this end, I am at thy side. இவ்வளோ அதான் சொல்கிறா, லார்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த த்ரோனில் வந்து உட்கார வைக்கணுமா? Vessel for souls. Sovereignless souls will become thy strength. I will show thee how. Ashen One, bring me souls plucked from their vessels. ஓகே, நம்ம இந்த சோல்ஸ்லாம் யூஸ் பண்ணி இவக்கிட்ட லெவலப் பண்ணிக்கலாம் போல. அதே தான் திருப்பி திருப்பி சொல்கிறான். Then touch the darkness within me. Take nourishment from these sovereignless souls. ஆக்சுவலாக சோல்ஸ் வந்து கரன்சி லெவலப் பண்ணுறது எல்லாத்துக்குமே தான் போல். நார்மலாக எக்ஸ்பி தனியாக வச்சுருப்பானுங்க, கரன்சி தனியாக வச்சுருப்பானுங்க. ஆனால் இதில் எல்லாமே ஒன்று தான் போல். எல்லாம் செக் பண்ணி பார்ப்போம், என்ன வந்து எது எத்துதுன்னு பார்ப்போம். ஓகே, விகார் வந்து ஹெச்பி, அட்டோன்மெண்ட் வந்து எஃப்பி, என்டியூரன்ஸ் வந்து ஸ்டாமினா. இது வந்து அந்த ரெட்டு ப்ளூ க்ரீன் பாரு. வைட்டாலிட்டி வந்து வெக்கிப் லோடுன்னு கொடுத்துருக்கான், அது என்னன்னு தெரில. எக்யூப்மெண்ட் எவ்வளோ வெயிட்டு தூக்கிட்டு போனோம் போல். ஸ்ட்ரென்த்து வந்து வெப்பனோட டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணாது. டெக்ஸ்டரிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணுது. இப்போதைக்கு ரெண்டுத்தையும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுப்போம். ஹெல்த்தும் போட்டு வச்சுப்போம், தேவைப்படும். இப்போதைக்கு ஆல்ரெடியே நம்ம ஒன் ஷாட் பண்ணுறோம் எல்லாத்தையும். Farewell, Ashen One. May the flames guide thee. Ashen, produce the coiled sword at the bonfire. The mark of ash will guide thee to the land of the lords, to Lothric, where the homes of the lords converge. பேசிக்கலாக என்ன சொல்கிறான்னா, அந்த காயில் சோலை எடுத்துகிட்டு வந்து அந்த பான்ஃபயரில் வைக்க சொல்கிறான். வச்சா நம்ம வந்து லாத்ரிக் போக முடியும்னு சொல்கிறா. லாத்ரிக்கில் தான் எல்லா லாட்ஸும் இருக்கானுங்க. ஓகேங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால எதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து கொஞ்சம் மாற்றி கூட பண்ணலாம். தேங்க்யூ.